ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவ்பீடியா. இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான அரிசி முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 படி அரிசி மாவாக அரைச்சிக்கணும், 1 கிலோ பொட்டுக்கடலையும் மாவாக அரைச்சிக்கணும், அதோட வரமிளகா ஒரு 100 கிராம் சேர்த்து அரைச்சிக்கணும் பொட்டுக்கடலை மாவோட, பட்டர் ஒரு 1/2 கிலோ, அப்புறம் ஓமம் 3 ஸ்பூனு, எள்ளு 3 ஸ்பூன், அவ்வளோதான். பொட்டுக்கல்ல வரமிளகாயும் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குது. இதுக்கு உப்பு தூவுறேன். இந்த 1/2 கிலோ பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை நல்லா பிணையணும். 1/2 கிலோ வேணும் போட்டிருக்கேன். 1/2 கிலோ அரிசி மாவு, better. அந்த மாதிரி எடுத்து சொல்லு. ஓம்பிள் போடுறேன். இது என்ன ஊற வச்சிருக்கீங்க? தண்ணியில் களி போட்டு போடுதுமா. ஓ, எப்படிங்களா? ஆமாம், களி போட்டு போட்டால் தான் மண் இருந்தால் உள்ள நின்றுக்கு அப்படி. ஓகே. நம்ம அந்த 3 ஸ்பூன் எள்ளை பச்சையாக நம்ம அதில் ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக அதை வறுத்துட்டு தண்ணியில் கழுவிட்டு போட்டால் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணணும். சவுண்டுது. இப்போ நம்ம முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நம்ம வடச்சட்டியில் காய வைக்கும்போது அது முறுக்கெல்லாம் நம்ம போடும்போது எண்ணெய் பொங்கி வரும், வெளியே வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் காயும் போதே ஒரு கை புளி எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டு டிப் பண்ணி ஊற வச்சுட்டு அதை நம்ம வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கை பொரிச்சோம்னா பொங்கி வராமல் இருக்கும் எண்ணெய். இது ஒரு நல்ல டிப், நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். விரிஞ்சிரு சூடு பண்ணிச்சா ஓட்டி மாவு ஓட்டியா மாவு ஓடுதா? Thanks for watching this video. Please like, share and subscribe.